ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை கூட இயேசு வழி சுவிசேஷ ஊழியங்கள் சார்பாக ஜீசஸ் த வே காஸ்பல் மினிஸ்ட்ரி சார்பாக ஆண்டோட வார்த்தை என்ன பார்க்க போறோம்னா, நீதிமொழிகள் 30 அதிகாரம் 9 வசனம். நீதிமொழிகள் 30 அதிகாரம் 9 வசனம். நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை என கலந்து என்னை போஷித்தருளும். எவ்வளவு ஒரு சாலமோன் எழுதின நீதிமொழிகள் எவ்வளவு அழகா சொல்லிக்கிறான் பார்த்து. நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால், ஒரு காலகட்டத்தில் நான் ஏழையா இருந்தப்பா, நான் தரித்திரனா இருந்த ஆண்டவரே, உங்களை தேடி வந்தேன், உங்களை நாடி வந்தேன், உங்களுக்கு என் வாழ்க்கை அர்ப்பணிச்சேன். வெறுமையா தரித்திரமா பரதேசியா இருந்த என் வாழ்க்கை உங்க தேடினதுக்கு அப்புறம் மகிமையான காரியத்தையும் ஆசீர்வாதத்தையும் வெறுமையா இருந்த என் வாழ்க்கை பரிபூர்ணம் அடைய செஞ்சீங்கப்பா. இப்படி இருந்தவனா இன்னைக்கு இப்படி இருக்கிறான், இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறான்னு சொல்ற அளவுக்கு என்ன உயர்த்தினீங்க. ஆனா வசனம் சொல்லுது, அப்படி நான் வளர்ந்ததுனால, பரிபூர்ணம் அடைஞ்சதுனால, ஆசீர்வாத காரியம் எனக்கு வந்ததுனால நான் தான் கேட்கிறேன்னா, இயேசுவா யார் அவரு, அப்படியா, அப்படின்னு நல்லது செஞ்சாரு அப்படின்னு நான் சொல்லக்கூடாது, அப்படின்னு நீ சொல்லாமல் இருக்கணும்னு வசனம் சொல்லுது. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் வளர்றதுக்கு முன்னால இயேசு தேவை, வளர்ந்ததுக்கு அப்புறம் இயேசு வேணாம். உன் வாழ்க்கையில வறுமை இருக்கும்போது இயேசு தேவை, செல்வமும் ஆசீர்வாதம் வந்ததுக்கு அப்புறம் இயேசு வேணாம். நான் யாரையும் குற்றப்படுத்தல. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் வறுமை வரும்போது இயேசு நினைக்கிறதை காட்டிலும் மகிழ்ச்சியான காரியம் வரும்போது அவரை மறக்கிறதா அதிகமா இருக்குது.